வேற நடக்குது இங்க. என்ன மேடம் வேலை எனக்கு 2 பேரும் ஒரே மேக்கப்பா இருக்குது. இன்னைக்கு வெறும் ரிப்பப்ளிக் டே தான். ஏதோ ஃபேஷன் ஷோ மாதிரி 2 பேர் காலையிலேண்டே 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆனது 9 மணி வரைக்கும் உங்களுக்கு மேக்கப் பண்ணி முடியலையா? ஜாலியா. நீங்க என்ன பண்றீங்க? என்ன ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் இதுங்க இங்கதான் பின்னிட்டு எல்லாம் இருந்தீங்க. ஆமா, ஸ்கூல் தான் இல்ல, நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தனால அப்படி ரெடியாகி அந்த கெட்டப்ல இருக்கேன். ஆமா, நீங்க எங்க ரெடி ஆயிட்டு இருக்கீங்க? அது நேஷனல், அந்த நேஷனல் ஃபிளாக் டிஷர்ட் எல்லாம் போட்டுட்டு எங்க ரெடி ஆயிட்டு இருக்கீங்க? நீ நேத்து சொன்னியா என்கிட்ட சர்ச்சுக்கு போகணும்னு? சரி, ஓகே. சரி, நீங்க சொல்லுங்க, எங்க போக ரெடி ஆயிட்டு இருக்கீங்க? சும்மா ரெடி ஆயிட்டு இருக்கீங்களா? ஆமா, இன்னைக்கு என்ன டேன்னு தெரியுமா? நீ சொல்லு. ரிபப்ளிக் டேயா? நீ சொல்லு. ரிபப்ளிக் டேவா இல்ல ரிபப்ளிக் டேவா? நாங்கெல்லாம் ரிபப்ளிக் டே தானே சொல்லுவோம். நீங்க என்ன ரிபப்ளிக் டேன்னு சொல்றீங்க? என்னமோ. சரி, சொல்லிடலாமா? எப்பவுமே சொல்லுவோமே. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சா ஃபேமிலி. எப்பவுமே ரெடி ஆயிட்டு நாங்க சொல்லுவோம். இன்னைக்கு என்னன்னா அவங்களே ரெடி ஆகுறாங்களா, அதான் என்ன ரெடி ஆயிட்டு இருக்காங்கன்னு பாக்கலான்னு வந்தா 8 o'clock. நான் சர்ச்சு முடிஞ்சு வந்ததுலேருந்தே 2 பேரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நான் வீடு கூட்டியாச்சு, பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டேன், பெட்ஷீட் எல்லாம் மடிச்சு வச்சுட்டேன், அப்புறமா டிஃபன் பண்ண போறேன். சரி, என்னதான் பண்றாங்கன்னு பார்த்தா இன்னும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நீ என்ன ஃபாரினுக்கா போற? வெறும் ரிபப்ளிக் டே தாண்டி. சரி, இது எத்தனாவது ரிபப்ளிக் டேன்னு தெரியுமா? 77 லீவ் விட்டுட்டு இருக்காங்க. சரி, இந்த நாள்ல என்னெல்லாம் பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியானா, நாங்க உங்க வயசுல இருக்கும்போது எங்களுக்கு சில பல ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எங்க ஏரியா அண்ணாமார்களெல்லாம் பண்ணுவாங்க. அது என்னன்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? எங்களுக்கு நாங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது எங்கள் ஊரில் வந்து இண்டிபெண்டன்ஸ் டேவாக இருக்கட்டும், ரிப்பப்ளிக் டேவாக இருக்கட்டும், ஓணமாக இருக்கட்டும், கிறிஸ்மஸாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், எந்த ஒரு பண்டிகை வந்தாலும் எங்கள் ஏரியாவில் இருக்க பசங்க எல்லாம் சேர்ந்து, பசங்கன்னா கேர்ள்ஸ் பாய்ஸு, எங்கள் மாதிரி ஏஜ் உங்கள் மாதிரி ஏஜில் உள்ள எல்லாருமே சேர்ந்து ஒரு மாதிரி ஒரு வைபாக நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரியே ஒரு கண்டக்ட் பண்ணுவோம் அந்த ப்ரோக்ராமை. அதில் நிறைய காம்படிஷன் வைப்பாங்க. சிங்கிங் காம்படிஷன், டான்ஸு, அது மியூசிக் சேர், அப்படி இப்படின்னு எல்லாம் பண்ணுவாங்க. அதில் பர்டிகுலராக கொஞ்சத்தை செலக்ட் பண்ணிவிட்டு இன்னைக்கு நம்ம கேம் வச்சிடலாமா? ஃபஸ்ட் நீங்கள் ரெடி ஆகுங்க. ஒரு 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 தலையை சீவி ஒரு பவுடர் போடுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுப்பீங்க? சரி, நம்ம இன்னைக்கு காலைல டிஃபனுக்கு தோசை ஊற்றி தோசை சாப்பிட்றலாம். தோசை சாப்பிட்டுக்கிட்டு அப்புறமா கொஞ்ச நாளாகவே ஒரு இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி, கொஞ்சம் வைரலாக ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அது என்னென்னா, அந்த ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு முறுக்கு சாப்பிட்றாங்கல்ல, அதை இன்னைக்கு ட்ரை பண்ணலான் இருக்கோம். அதையும் 1 by 1 இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலாக அந்த 2 பொண்ணுங்களும் ரெடி ஆயிட்டாங்க. எப்படி ரெடி ஆயிட்டாங்கன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாருங்க, மூஞ்சில் அது என்ன மேலே மஞ்சள் கலர் பூசிருக்கீங்க? அது வந்து மஞ்சள் கலர் ஷைனிங்கா? வெறும் ஒரு நேஷனல் ஃபிளாக் மட்டும் போட்டுட்டா பத்தாதா? நீங்கள் என்ன மேடம்? ஃபஸ்ட்டு ஏதோ ஹேர் ஸ்டைல் பண்ணாங்க, அது செட் ஆகலைன்னு அப்புறமா கூலிங் கிளாஸ் போட்டுட்டு பேக்கில் திரும்புங்க பார்க்கலாம். ஓம் பேக்கு காமி.
முடியல, அவ்வளோ சிக்கு இருக்குது. நாளைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது தெரியும் எவ்வளோ சிக்கு பண்ணி வச்சிருக்கீங்கன்னு. சரி ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு நம்ம கொஞ்சம் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு கேம் ஆடலாம். நாங்கள் சின்ன வயசில் ஆடின கேமில் ஒரு 2-3 கேம் ஆடி கொஞ்சம் இந்த டேவை போரிங் டேவாக போகாமல் கொஞ்சம் மெமரபிள், எங்களுக்கும் கொஞ்சம் மெமரிஸ் எல்லாம் வரும். நாங்கள் சின்ன வயசில் என்னெல்லாம் பண்ணோம். இந்த ஒரு ஒரு ரிப்பப்ளிக் டே எல்லாம் வரண்டா நாங்கள் அப்படியே ஜேன்னு எல்லா பிள்ளைங்களும் சேர்ந்து அவ்வளோ குஷியாக விளாடுவோம். ஆனால் இப்போ என்ன ஆனாவுன்னா எல்லாம் லேட்டாக இருந்துருச்சு, ஃபோனை பார்த்துக்கிட்டு அப்படியே டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இன்னைக்கு டேவை கொஞ்சம் கொண்டு போகலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். பார்க்கலாம் எப்படி போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக அவெஞ்சர்ஸ் மாதிரி நாங்கள் ஃபார்ம் ஆகிட்டோம். எதுக்குன்னா நாங்கள் சின்ன வயசில் நாங்கள் விளாண்ட விளாட்டில் நிறைய விளாட்லான்னு பிளான் போட்டேன். ஐயோ படிக்கட்டு ஏறி வந்து மூச்சாங்குது. நிறைய விளாட்லான்னு பிளான் போட்டோம். நான் அதுக்கான ப்ராப்பர்ட்டியெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை. அதனால் சரி இருக்கிறத வச்சு கொஞ்சம் ஒரு 4 கேம்ஸ் ஆடலான்னு வந்தோம். அதில் 2 கேம்ஸ் வந்து நாங்கள் சின்ன வயசில் ஆடினது இப்போவும் பசங்க ஆடிட்டுருக்காங்க. மற்ற மாதிரி உள்ள 2 கேம்ஸ் வந்து இவங்க கண்டுபிடிச்சி இன்ஸ்டாலே ஆல்ரெடி வந்த கேம்களை தான் நாங்கள் பாரு. கிளைமேட்டை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக க்ளவுடியாக இருக்குது. மார்னிங்லேருந்து ஃபுல்லாக மழை வர மாதிரியே இருக்குது. மழை உங்களுக்கு குளிர வேறு, அதுக்கு தான் நான் சொட்ரு போட்டுட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் எர்லி மார்னிங் அந்த பனியில் நான் சர்ச்சுக்கு போனதுக்கு ஃபுல்லாக கோல்டு பிடிச்சி ஒரு மாதிரி த்ரோட்டெல்லாம் இதாக இருந்துச்சு. இருந்தாலும் சரி பசங்க ஆசைப்பட்டாங்களேன்னு கூப்பிட்டுட்டு வந்துட்டோம். சரி நம்ம 1 by 1 கேமுக்குள்ளே போயிடலாம். நம்ம சானி மிஸ் ஆகுறாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி ஃபீவராக இருக்குது. இந்த கிளைமேட்டில் வந்து அவங்கள ஆட வச்சா சரியாகாது. அதனால் அவள் சரியாகி வந்த பிறகு நம்ம இன்னொரு வாட்டி கேமில் சானி ஆட் பண்ணிக்கலாம். சரி இப்போ கேமுக்குள்ளே போகலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு கேம் என்னன்னா இவங்களுக்கு நல்ல கண்ணு தெரியாத அளவுக்கு நல்ல கண்ணை வந்து நம்ம ஸ்கார்ஃப் வச்சு கட்டிட்டோம். கையில் கிரிக்கெட் மேன் மாதிரி கிரிக்கெட் பேட் வச்சுட்டு இருக்காங்க. இதை வச்சுட்டு என்ன பண்ணுவோம்னா இப்படி ஏன் மேலே இடிச்சிடாத, ஃபஸ்ட் நீ சுற்று, நான் அப்புறமா கொடுக்குறேன். நல்லா சுற்றி விட்டுறலாம். சுற்றி விட்டுட்டு அவங்க கையில் பேட்டை கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அங்கே பார்த்தீங்களா அங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ் அவங்க நடந்து போய் அது மேலே அடிக்கணும். அடித்து அந்த பாக்ஸு கீழே விழுந்தாலும் பிரச்சனை இல்லை, விளையாட்டாலும் பிரச்சனை. அது மேலே ஒரு அடிப்பட்டாலே அவங்க இந்த கேமில் வின் ஆவாங்க. அடிப்படல ஒரே ஒரு அட்டம் தான், அந்த அட்டமில் அது அவங்க வந்து வின் ஆகணும். வின் ஆகாத பட்சத்தில் நீங்கள் வந்து கேம்லேருந்து வெளியேற்றப்படுவீர்கள். ஓகேவா? ஓகே, நம்ம இந்த ஃபஸ்ட் ரவுண்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். இவங்களை வச்சு 1 2 3 4 5 6 7 8 9 எங்க இருக்கோ ஸ்ட்ரைட்டா போ. எங்க இருக்க அடி முபாஸ், அதுக்கு எங்க மேல அடிச்சிராத. அது ஒயர் கம்பி, அதுல இருந்து கொஞ்சம் சரி தள்ளி போங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஓங்காத ஆலியா அடிக்கணும் முடிவு பண்ண பிறகு ஓங்க. ஃபர்ஸ்ட் எந்த மேல வராது நீ ஆலியா. நீங்க அந்த சைடு போய் கிளாப் படிங்க. அவன் கிளாப் படிக்கிறத பார்த்து வருவா. கிளாப் சவுண்ட் எங்க வருதோ அங்க போ. கொஞ்சம் தள்ளுங்க. சரி போதும், கிளாப் படிக்கிறத நிப்பாட்டு. இனி அவன் கண்டுபிடிச்சு இருக்கட்டும். தள்ளி நில்லுங்க, மண்டை மேலே அடிச்சுட்டு போற. ஐயோ அடிச்சுட்டா. ஓகே ஓகே ஆலியா, எப்படி இருந்துச்சு? பயமா இருந்துச்சா? அவங்க கிளாப் சவுண்ட் கேட்டோன்னா வந்துட்ட தானே? இல்லைன்னா எங்க மேல அடிக்க வந்துட்டு இருந்துச்சு நீ? சரி ஓகே, நெக்ஸ்ட் யார் வர அந்த கேம் ஆட? நெக்ஸ்ட் காவியாவா? சரி காவியா போங்க. காவியா ஓகே, கண்ணை நம்ம கட்டிடலாம். ஓகே
எங்க போறீங்க? சரி ஃபர்ஸ்ட் அவ ட்ரை பண்றாள பார்க்க. முடியாத பட்சத்துல நம்ம அங்க போய் கிளாப் அடிக்கலாம். ஏன் ஒண்ணு அடிச்சிட்டு சரி கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க, அங்க போய் கிளாப் பண்ணுங்க. போதும் நிப்பாட்டுங்க. அவ கிட்ட ஒரு வரைக்கும் அடிச்சுட்டே இருப்பீங்களா? ஒரு டைரக்ஷன் வேண்டிதான் அவள்கிட்ட சொன்னது. ஃபர்ஸ்ட் கீழே ட்ரை பண்ண ஆலியா காவியா, அது இருக்க மாதிரி தெரிஞ்சுக்கிறோம். அடி சரியா? உஷாரு உஷாரு. ஓகே, ஆல்பியானாவை இன்னைக்கு நம்ம வெச்சு செய்ய போறோம். நீ சைடா போய் மோதிங்க. ஆல்பி விளையாடுற டைம் மழை வேற வந்துருச்சு. அவங்களுக்கு கிளாப் வேண்டான்னு சொன்னாங்க. கண்ணை வசதி பார்க்காத. அந்த பக்கம் போடி, இந்த பக்கம் வந்து அடிச்சிடாத. வசதி பார்க்க கூடாது, கண்ணு தெரியுது அவனுக்கு. பின்னாடி போகுது, அவங்க திருப்பி அடிச்சா வரைச்சிருவா. அடிச்சுடு. மழை ஜோராச்சு டக்குன்னு. பேட்டை தூக்கி எரிஞ்சு அந்த சைடு யாராவது தாத்தா இருந்தா அவங்க மண்டை மேலேயே போய் விழுந்துரும். ஒரு பேட் எடுத்து பாக்ஸ் அடிக்கிறதுக்கு தெம்பு இல்லையா? ஜோரா அடிச்சாதான் கவுண்ட் எடுக்கப்படும். அப்பா யார் நினைச்சு அடிச்சா? ஆல்பியானா? ஆலியாவை நினைச்சு அடிச்சியா? ஆலியா பாரு, உன் மேல அந்த அளவுக்கு கொலை வரும் அக்காவுக்கு. சரி மழை ஜோராச்சு வந்து ஓரமதில. நாங்க எந்த டைம் கேம் ஆட வந்தோம்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க மழை பெஞ்சு கிளைமேட் நல்லா இருந்தப்போ எங்களுடைய ஆல்பியானாக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். மழை வந்துச்சுன்னு நாங்க எல்லாம் ஓடி வந்துட்டோமா. அவங்களோட கண்ணு கட்டியே இருந்துச்சு. இழுத்துட்டு வந்தெல்லாம் போய் செவுத்துல ஒதுக்கி. சரி சரியா ஒண்ணும் இல்ல, பெருசா இல்ல, லைட்டா தான் அடிச்சிச்சு. அது கொஞ்ச நேரம் அப்படி இருக்கு, சரியாகும். ஃபைனலா வந்து ஒரே ஒரு கேம் தான் ஆடணும். அந்த கேம் சரி அழாத, சரி ஆகும். ஒரே ஒரு கேம் தான் ஆடணும். அதுக்குள்ளாடி மழை வந்து சொதப்பிடுச்சு. கிளைமேட் நல்லா இருந்தப்போ எங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்தனால சரி அப்புறமா 3 மணிக்கு மேல வரலான்னு வந்தோம். சரி வரும்போதே லைட்டா மழைசாரல் இருந்துச்சு. நாங்க பெருசா வராதுன்னு நினைச்சிட்டு ப்ராப்பர்ட்டி எல்லாம் எடுத்துட்டு வந்தோம். வந்து பார்த்தா நான் டேப்லெட் போட்டேன்டி. எனக்கு ஒரே த்ரோட் பெயின், கோல்டா இருந்துச்சு. இப்ப கூட விளையாட வந்திருக்க மாட்டேன். சரி நீங்க கஷ்டப்படுவீங்களே சொல்லி ஏமாத்த கூடாதுன்னு தான் நான் வந்தது. சரி ஓகே, இங்க ஆடலன்னா என்ன, நம்ம வீட்டுக்குள்ளேயாவது போய் ஆடலாம். சரியா? இங்க இது இப்போதைக்கு மழை நிக்கிற மாதிரி தெரியல, ஏன்னா நல்லா மழை பெய்யுது பாத்தீங்களா. ஆல்ரெடி எங்க எல்லாருக்குமே கோல்டு. சரி வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தான் செய்யும். அதுக்கெல்லாம் அழுதுட்டு இருந்தா எப்படி? என்ன மூடோட்டாச்ச மழை வந்துச்சு. காலையிலேருந்து வாங்க மம்மி வாங்க மம்மி வாங்க மம்மி. அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப உண்மையிலே ரொம்ப முடியாம இருந்துச்சு. சரி பாப்போம், மழை ஆனா இப்போதைக்கு நிற்காது. பாத்தீங்களா எங்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் அங்க நனைஞ்சிடுச்சு. கர்ச்சிஃப் எடுக்கலையா? இங்க பாருங்க, பாட்டில் லெமன், அந்த ஸ்பூன் ஆனதுக்கு 2 லெமன் தான் இருக்கு. இன்னொரு லெமன் எங்க போச்சு?
இன்னொரு லெமன் எங்க 3 இருக்கா? எல்லாம் எடுத்துட்டு வாங்க, மெதுவா வாங்க, வலிக்கிட போகுது. எனக்கே ஃபர்ஸ்ட் கோல்டு, நானே மலையில நிக்கிறேன். வாங்க வாங்க. ஒரு இழுத்துட்டு வந்தப்போ ஒரு இடி இடிச்சு ஆல்ஃபி ஒரு நிமிஷத்துல சொர்க்கத்தையே பார்த்துட்டு வந்தது. ஐயோ ஐயோ, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டோம், மழை நின்ன மாதிரியே தெரியல. அதனால நாங்க கீழே போய் கண்டினியூ பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டோம். கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடி மாதிரி, நம்ம போற இடம்லாம் இப்படியே அமைதி. நமக்கு ரொம்ப நாளுக்கு பிறகா ஒரு கேம் விளாடலான்னு வந்தா மழைய பாரு. சரி ஓகே, கீழே போலாமா? சரி ஓகே, நாங்க கீழே வந்துட்டோம். மேல மழை பெஞ்சனால அங்கேருந்து தப்பிச்சு நாங்க எல்லாரும் கீழே வந்துட்டோம். நம்ம காவியாவுக்கு எமர்ஜென்சி ஒர்க் இருக்கனால அவங்கள வச்சு கொஞ்சம் கேம்ஸை கடன்னு பண்ணிக்கிட்டு அனுப்பிடலாம். அவங்களுக்கு கடமை அழைக்கிறது, அதனால அவங்களுக்கு போகணுமா. ஸோ அதனால நம்ம கடன்னு ஒரு கேம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய சோஷியல் மீடியாலலாம் பார்த்துருப்போம். இப்படி வச்சு இப்படியே சுற்றிக்கிட்டு அப்படியே ஒரு கண்ணை மூடிக்கிட்டே அங்கே போய் என்ன பண்ணோம்னா, இந்த பாட்டிலை வந்து நம்ம இப்படி தட்டி விடணும். அதுதான் அந்த கேமு. சரி ஓகே, ஃபஸ்ட்டு காவியா வச்சு ஃபஸ்ட் அட்டெம்ப்டாக பண்ணிடலாம். ஓகே, காவியா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 5 டைம்ஸ் அதே மாதிரி ரோல் பண்ணால் போதும். 1 2 3 4 5. ஒரு கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க ஏதோ ஒரு இதெல்லாம் அடிச்சுட்டாங்க. சரி ஓகே, அவங்க வின் பண்ணிட்டாங்க. சரி, இன்னொரு கேமையும் அவங்க வச்சு பண்ணிடலாம். அது என்ன கேம்னா, கொஞ்சம் மோஸ்ட்லி இந்த சைடு வந்து பெண்ணை இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு போய் அந்த பாட்டிலோட உள்ள போட்டுறணும். இதுதான் அந்த கேமு. சரி, இதையும் பண்ணிடுறீங்களா? மெதுவா போங்க. ஓகே, கிளாப் பண்ணுங்க. சரி ஓகே, உங்களுக்கு டைம் ஆச்சுல, நீங்கள் வின் பண்ணிட்டீங்க. இதுக்கான ப்ரைஸை உங்களுக்கு நான் உடனே கொடுத்துடலாம். ஓகே, நம்ம காவியா வந்து 2 கேம் வச்சோம். அந்த 2 கேமையும் நல்லபடியாக ஃபினிஷ் பண்ணனால அவங்களுக்கு நம்ம உடனே ஸ்பாட்லேயே கிஃப்ட் கொடுத்துடலாம். 2 months சாக்லேட் கொடுத்துடலாம். ஓகே காவியா, உங்களுக்கு டைம் ஆச்சுல, நீங்கள் வந்து கிளம்புங்க. நம்ம ஆல்ஃபி ஆலியாவை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, மழையை பெய்யுது, பார்த்து போங்க. சரிங்களா? பாய். ஃபேமிலிக்கு ஒரு பாய் சொல்லிட்டு போங்க. பாய். நம்ம ஆலியா 2வது ரெடி ஆயிட்டா. பாருங்க, சந்திரமுகி மாதிரி முடிய பிரிச்சு போட்டுட்டு குட்டி சத்தா மாதிரியே நிக்கிறாங்க. சரி, கவுண்ட் 1 சுத்துங்க 1 2 3 4 5. ஆலியா, நீங்க விளையாடுற கேமே தப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம அந்த பாட்டில் கேம்ல இவங்களுக்கு என்னதான் பண்ணாலும் வின் பண்ணிடுறாங்க. ஏன்னா டக்குன்னு சுத்திக்கிட்டு அதுல போய் அடிக்கிறனால, டக்குன்னு பாட்டில்ல டச் பண்ணாலே அந்த மூடி வந்து கீழே விழுற காரணத்தினால் அது இப்ப என்ன பிளான் பண்ணிருக்கோம்னா, இந்த பாட்டில் இங்க இருக்கு, சுத்திட்டு வந்து இங்க இருக்க கேப் எடுத்து இந்த பாட்டில மேல வைக்கணும். ஓகேயா? ஒரே ஒரு அட்டெம்ப்ட் தான். சரியா? ரெடியா? ஓகே, அந்த கேம் எவ்வளோதான் வச்சாலும் இவங்க ரொம்ப ஃபோர்ஜரி பண்ணுறதுனால இந்த டேபிள 6 டைம்ஸ் சுற்றிக்கிட்டு அங்கே போய் பாட்டில் வைக்கணும். ஓகேயா? 1 2 3 4 5. தலை சுத்தலையா? உடனே வந்து வச்சுட்டேன். ஒரு மாதிரி ஃபீலிங்க. நமது வீராங்கனை மூக்கில் அடிபட்டு ரத்தம் வராவிட்டாலும் அதை வைத்து ஓவரா சீன் போட்ட நம்ம ஆல்ஃபியானா அவர்கள் களத்தில் இறங்கிறார்கள். சரி, நல்லா குடிச்சு சுத்து. 1 2 என்ன பண்ணுங்க? 4 நல்லா குடிச்சு சுத்து. 5 6. இவங்கெல்லாம் 5 ரூபாய் கொடுத்தாலே 50 ரூபாய்க்கு நடிக்கிற ஆளு. உங்ககிட்ட சொல்லுவா வேணும். சரி போதும். சரி, மழை பெஞ்சப்பவே மாடிக்கு போய் மழைய பார்த்ததுமே ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஆல்ரெடியே உடம்புக்கு முடியாம இருந்ததால
கொஞ்சம் இவங்களுக்காக தான் போனோம். போய் பார்த்தா மழை வந்துச்சு. கீழே வந்துச்சுன்னா காவியா போயிட்டா. கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடி மாதிரி நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணால் அது ஒழுங்காக நடக்கலை. அதனால நம்ம வந்து இந்த வாட்டி கேமை முடிச்சுட்டு நான் காலையில் சொல்லியிருந்தேன் ஒரு வைரல் ஆகுற ஒரு கிரன்ச்சி, அது என்ன டேஸ்ட்னே தெரியல, அந்த அந்த ஒரு ரெசிபியும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு இன்னைக்கு தான் செய்ய போறேன். சரி, அதாவது ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம், கேம் ஷோ வைக்கலான்னு பார்த்தேன். அது ஃப்ளாப்ல போய் முடிஞ்சிருச்சு. சரி ஓகே, நெக்ஸ்ட் அந்த ரெசிபியாவது ஒழுங்கா வருதுன்னு பார்க்கலாம். அதுக்குள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் போய் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம அந்த ரெசிபிக்குள்ளாடி மசாலா முறுக்கு பண்றதுக்கு வந்துட்டோம். வீடியோஸ் பார்த்துக்கோமே அவங்களுக்கு ரொம்ப சாப்பிடணும் போல ஈகரா இருக்குது. நம்ம சின்ன செஃப் வந்து எல்லாத்தையும் பண்றதுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சது பெரிய செஃப். சின்ன செஃப் வந்து எல்லாத்தையும் எடுத்து போடுறாங்களா. இரு ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் எடுத்து வச்சிருக்கோன்னு காமிப்போம், சரியா? நம்ம என்னெல்லாம் எடுத்துருக்கோம்னா டேட்ஸ் எடுத்துருக்கோம், அப்புறமா சில்லி காஷ்மீரி சில்லி பவுடர், வினிகர், லெமன், சால்ட், சக்லி முறுக்கு எடுத்து வச்சிருக்கோம். சின்ன சின்ன முறுக்காவே இருக்குது. ஒயிட் முறுக்கு இல்ல, நம்ம கிட்ட இந்த கலர் முறுக்கு தான் இருக்கு, அதை எடுத்து வச்சிருக்கோம். சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? டேட்ஸ் போடணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டேட்ஸ் போடணும். நெக்ஸ்ட் நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் போடலாம். போட்டாச்சு. நெக்ஸ்ட் உப்பு போடுவோம். எல்லாத்தையும் பார்த்து போடுங்க, உப்பு ஜாஸ்தியா போட்டுறாதீங்க. நெக்ஸ்ட் நம்ம லெமன் ஊற்றிக்கலாம். இதோட கேப்புங்க, காஷ்மீர் பவுடரோட கேப். நெக்ஸ்ட் நம்ம லெமன் ஊற்றிக்கலாம். அதுல உள்ள சீடெல்லாம் எடுத்தீங்களா? கொஞ்சமா போதும். ஓகேயா? சீடு இருக்கா? பாப்போ சீடு இல்ல. போதும். நெக்ஸ்ட் நம்ம வீன் போட்டுக்கலாம். வீன் இல்ல, வினிகர் கொஞ்சமா போதும். ஓகே, போதும். வினிகர் ஊத்திக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். இரு ஓகே, ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்திக்கலாம். ஆனா நம்மளோட மிக்ஸி ஜார்ல தண்ணி ஊத்துனா ஃபர்ஸ்டே வந்து நல்லா அரையாது. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி அரைச்சிட்டு வந்துட்டு அப்புறமா தண்ணி ஊத்திக்கலாம், சரியா? கொஞ்சமா தண்ணி சேர்த்து நெக்ஸ்ட் திரும்பி அடிக்குவோம். பேஸ்ட் அடிச்சாச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். அதுல சொன்ன கலர்லயே வந்திருக்குது. டேஸ்ட் பண்ணி பாரு எப்படி இருக்குன்னு. உப்பு காரெல்லாம் கரெக்டா இருக்கா? நல்லா இருக்கா? சரி ஓகே, முறுக்கு ரெடியா இருக்குது. முறுக்குல ஊத்திக்கலாமா? ஓகே, நம்ம அரைச்சிட்டு வந்தோம். நல்லா கெச்சப் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. முறுக்குல நம்ம இப்போ வந்து அதை ஊத்தி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போதே இங்க பக்கத்துல 2 பேருக்கும் நாக்குல எச்சு ஊறுது. தடா, ஃபைனலி நம்மளோட மசாலா சக்லி இங்க ரெடி பண்ணி வச்சுட்டோம். போதும் ஆல்ஃபி. சரி, டேஸ்ட் பண்ண வேண்டிய நேரம். சரி, எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாருங்க. நானும் டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன். ரொம்ப டேஸ்டா இருக்கு. சூப்பரா இருக்கு. முழு முறுக்க வாழை போட்டு கழிக்க முடியல. ஏற்கனவே எனக்கு கோல்டா இருக்கு, அதனால நான் கம்மியா சாப்பிட்ருக்கேன். ஏன்னா வினிகர், லெமன் அண்ட் ஜூஸ் எல்லாம் போட்டிருக்கனால. இந்த 3வது இது பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சிம்பிள் தான்.
ஒரு 10 டேட்ஸ் போட்டோம். அப்புறமா வினிகரு, லெமன் ஜூஸு, உப்பு, காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் பண்ணி முறுக்குள்ள மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா முறுக்கு, மசாலா முறுக்கு, மசாலா சட்னி ரெடி ஆயிடுச்சு. நல்லாவே இருக்குது. சின்ன சின்ன முறுக்கு வாங்குவோம்ல, அந்த முறுக்கில் பண்ணால் அப்படி ஸ்பூன் வச்சு எடுத்து சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த முறுக்கு வாங்கும்போது ஒரு வாட்டி நான் இன்னொரு வாட்டி கூட ட்ரை பண்ணி நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணிடலாம். ஓகே, ஃபைனலாக நம்மளோட ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு எதோ பிளான் போட்டு கடைசியாக சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட மசாலா சக்லி தான் உருப்படியாக வந்துச்சு. மழை இல்லாமல் இருந்திருந்தா இன்னும் பசங்களை வச்சு கொஞ்சம் ஃபன்னாக கேம் பண்ணியிருக்கலாம். மழை வந்தது சொதப்பிட்டனால நம்ம உள்ளேயே ஒரு ரெசிபியை பண்ணி சாப்பிட்டுட்டு உள்ளே இருந்துடலாம். இந்த வீடியோவை நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். இன்னொரு வீடியோவில் உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் ஃபேமிலி. இதை மறக்காம ட்ரை பண்ணுங்க, நல்லாவே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே, இன்னொரு வாட்டி உங்க எல்லாருக்குமே ஹாப்பி ரிப்பப்ளிக் டே ஃப்ரெண்ட்ஸ். இப்போதான் நியூ இயர் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்து அதுக்குள்ளாடி பொங்கல் முடிஞ்சு ரிப்பப்ளிக் டேவும் வந்துடுச்சு. சர்றன்னு போகுது 2026. ஓகே, இந்த இயர் நல்ல வைப்பாக எங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. உங்களுக்கும் இதே ஸ்டார்ட் ஆகட்டும். இதே மாதிரி ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் வரும்போது நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். இடையில வேற ஏதாச்சும் ஒரு விளாக்ஸ் மாட்டுச்சுன்னா அப்போவும் உங்களை வந்து மீட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் ஃபேமிலி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.